பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், எவ்வளவு கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், நம்மளை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்துகிறார். இன்றும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று எழுதுகிறார். பார்த்தீங்களா? கொஞ்ச காலமா? என்ன கொஞ்ச காலம்? கொஞ்சம்னா என்னது? காலையில் தோன்றி மாலையில் மறைகிற புல்லுக்கும் பூவுக்கும் அதை ஒப்பிடுகிறார். அதான் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலம் பாடு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு பாடுகள், ஒரு உபத்திரம், பிரச்சனை, போராட்டம் வந்தால் பயந்துடுறோம். எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல, சின்ன ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சம்பளம் நான் வேலைக்கு சேர்ந்துன்னா சம்பளம் வரல, வருஷ கணக்காகுது. இப்படி ஒவ்வொரு காரியத்தில் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன், மாத கணக்காயிடுச்சு, வருஷ கணக்காச்சு, இன்னும் ஒன்றும் நல்ல செய்தி வரல. அப்படிலாம் நினைக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, கொஞ்ச காலம்தான் இந்த பாடம், இந்த போராட்டம், பிரச்சனை, நிந்தை. அதை அனுபவித்து முடித்த பிறகு கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவாராம், சரி பண்ணிடுவாராம், ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம், நிலைநிறுத்துவாராம். எனக்கு அருமையானவர்களே, அதனால் எத்தனை மாதம் ஆகுமோ, எத்தனை வருஷம் ஆகுமோ, எவ்வளோ ஒன்று தள்ளி போகுமோன்னு நினைக்காதீங்க. பவுல் அதை பற்றி ரொம்ப அருமையாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசித்தால், அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம், பாடுகள் சீக்கிரத்தில் மறையுமா? எது? பாடுகளும் உபத்திரம். யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்களே. யோபுவுக்கு வந்த இழப்புகள், நஷ்டங்கள், வியாதிகள், அதெல்லாம் வருஷ கணக்காக இல்லையா, 6 மாதம்தான்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். 6 மாதம் தாங்க அந்த நெருக்கடி, கண்ணீர், பாடு, இழப்பு, நஷ்டம். ஆனால் அதுக்கு பின்னாடி யோபு 42:16 சொல்லுகிறார், நெடுநாள் இருந்து 4 தலைமுறைகளை கண்டு கர்த்தர் அந்த நாட்களை மேன்மையாக, சமாதானமாக, சந்தோஷமாக, ஜீவனாக, பலனாக இருந்து நடத்தினாரா. அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் ரொம்ப சீக்கிரத்தில் மாற்றிடுவார். அதற்குத்தான் அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். நமக்கு வருகிற அந்த நெருக்கடிகளெலாம் மாற்றி போடுவார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசாயா 1:9 பார்க்குறோம், கர்த்தர் நம்மை சோதோம் கொமோராவை போல் விட்டு வைக்காதிருந்தால் சோதோம் கொமோராவுக்கு ஒப்பாய் இருப்போம். நம்மளை தேவன் அழிக்காதபடி, தண்டிக்காதபடி, கோபப்படாதபடி விட்டு வைத்தாரா, இரக்கம் காட்டினாரா, தயவு வைத்தாரா. இன்னும் இயேசு நாமத்தை சொல்கிறாரே, இன்னும் தேடுறாரே, இன்னும் ஜெபிக்கிறானே. கொஞ்சம் நம்முடைய தவறுகளை, மீறுதலை உடனுக்குடனே கண்டிக்காமல் நம்மளை அழிவுக்கு விலக்கி நம்மளை விட்டு வச்சார். அதனால் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னு ஏசாயா 1:9 கர்த்தருடைய வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர். இல்லைன்னா சோதோமுக்கு ஒப்பாய் இருப்போம், கொமோராவுக்கு ஒப்பாய் இருப்போம். கவிழ்க்கப்பட்டுச்சு அந்த நாடுகள். ஆண்டவர் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டார். அதனால தான் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக ஜெபிக்கணும். இந்த கொஞ்ச காலம் பாடு, உபத்திரம், பல பிரச்சனையை சந்திக்க ஆண்டவர் அனுமதிக்கும் போது நம்ம மற்றவங்க மேலே எரிஞ்சு விலகாமல், கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல்,
நம்ம அப்படியே துக்கப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணணும். அதைத்தான் பேதுரு எழுதுகிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரா. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் போய் ஜெபம் பண்ணணும். எங்கே? ஏசாயா 26:20 சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் அறையை தாளிட்டு சினம் கடந்து போக மட்டும், தேவ கோபம் கடந்து போக மட்டும் ஒளிந்து கொள். கர்த்தருடைய இரக்கத்துக்கும் தயவுக்கும் உன்னை அர்ப்பணித்து விடு. அப்போ இந்த கோபம், சாபம், தண்டனை நம்மளை விட்டு கடந்து போகணும்னா தேவனுடைய இரக்கத்தை பெறணும். அதனால தான் கொஞ்ச காலம்ன்றாரு. எத்தனையோ வருஷங்கள், மாதங்கள் போய் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு, ஒரு போராட்டத்துக்கு கொஞ்ச காலமாக கர்த்தர் அதை மாற்றி உங்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி நடத்துவார். அதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம பாட்டு பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆண்டவராகிய தேவன் கொஞ்ச காலமாக, ரொம்ப நாளெல்லாம் உங்களுக்கு தள்ளி போகாதபடி அனுக்கிரகம் செய்து ஒரு புதிய வழியை திறந்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய இரக்கத்துக்கு கெஞ்சுகிறார்களோ, தயவுக்கு கெஞ்சுகிறார்களோ, ஆண்டவரே, பல மாதமாய், பல வருஷமாய் போராடுகிற அந்த போராட்டம், பிரச்சனைக்கு கொஞ்ச காலமாய் மாற்றி ஆண்டவர் தயவையும் இரக்கத்தையும் காட்டி ஒரு அற்புதம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். எல்லா வேதனைகளும் சஞ்சலமும் மாறட்டும். கர்த்தருடைய நன்மையின் கரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.